எனக்கு பாரதி ராஜா கண்களை பார்த்தாவே ஒரு ஃபெமினிட்டி தெரியும். ஒரு பெண்மையான கண்கள் அப்படின்னு, பெண்மை மிகுந்த கண்களாக எனக்கு அவரோட கண்கள் நிறைய பேசும். பெண்களை உருவாக்குனது, அந்த பெண் கேரக்டர்களை வலிமையாக உருவாக்குனது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். வெறும் நாயகி மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லா ஹீரோயின்ஸுக்குமே, எல்லா பெண் கதாபாத்திரங்களுக்குமே அவங்களும் ஒரு ஹீரோயினாக இருப்பாங்க. அந்த கதைக்கு அவங்க அவ்வளவு அவசியமானவங்களாக இருப்பாங்க. நிறைய புது நாயகிகளை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஆனால் யோசிக்காமல் வெயிட் கொடுப்பாரு. புதுநாத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனே சுகன்யா மேம் அறிமுகமாகிறதுலேயே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு லென்த்தி டைலாக்ஸ் இருக்கும். ஆணுக்கு பின்னால் இல்லை பெண், ஒரு பெண்ணால் மட்டும்தான் ஒரு ஆணை உருவாக்க முடியும், அவனை இயக்க முடியும் அப்படின்னு அதை முதல்ல பதிய வச்ச அந்த அதுவும் அந்த காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. ஏன்னா அப்போ தான் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, கிட்டத்தட்ட வேலைக்கு வர ஆரம்பிக்கலாமா, படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்த காலகட்டம். அதில் இந்த மாதிரி ஒரு பெண்களை உருவாக்குனது, அந்த பெண் கேரக்டர்களை வலிமையாக உருவாக்குனது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு பாரதி ராஜா கண்களை பார்த்தாவே ஒரு ஃபெமினிட்டி தெரியும். ஒரு பெண்மையான கண்கள் அப்படின்னு, பெண்மை மிகுந்த கண்களாக எனக்கு அவரோட கண்கள் நிறைய பேசும். அதுவே அவர் பெண்களை நிறைய கொண்டாடி இருக்கிறதுக்கான காரணமாக இருக்குமோ அப்படியெல்லாம் கூட யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி வலிமை மிகுந்த கதாபாத்திரங்களாக இருக்கும் எல்லாமே. அந்த கதாபாத்திரங்களுக்கான வெயிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை ஹீரோவுக்கு இருக்கிறத விட சில சமயம் வெறும் நாயகி மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லா ஹீரோயின்ஸுக்குமே, எல்லா பெண் கதாபாத்திரங்களுக்குமே அவங்களும் ஒரு ஹீரோயினாக இருப்பாங்க. அந்த கதைக்கு அவங்க அவ்வளவு அவசியமானவங்களாக இருப்பாங்க. ஒரு ஹீரோயினோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான நம்ம கதாபாத்திரம் ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது ஒரு நினைவில் இருக்கணும் இல்லையா? சில பேருக்கு வெறும் ஒரு கனவு கண்ணியாக இருந்துட்டு போயிடாமல் வேறு ஏதேதோ ஒரு வெர்சட்டைலான ஒரு இடம் இருக்குல்ல, அதையெல்லாம் இவர் கொடுத்துருக்காரு. ஒரு நிறைய புது நாயகிகளை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஆனால் யோசிக்காமல் வெயிட் கொடுப்பாரு. புதுநாத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனே சுகன்யா மேம் அறிமுகமாகிறதுலேயே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு லென்த்தி டைலாக்ஸ் இருக்கும். அதை யோசிக்காமல் அவங்க மேலே அந்த வெயிட்டை கொடுத்து அந்த படத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி நம்ம நினைப்போம் இல்லையா, நம்ம இந்த முரட்டு ஒரு ஜிப்பா போட்டுட்டு, குதிரைவால் ஹைட்டாக போட்டுட்டு வெளியில் போய் ஊருக்கு போய் படிச்சுட்டு வந்துட்டு அவங்கெல்லாம் தான் பெண்ணியம் பேசுவாங்க, அவங்களாம் தான் பெண் சுதந்திரத்தை பற்றி பேசுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எங்கள் ஊரில் எங்கள் பாட்டியே அப்படி தான் பேசும், எங்கள் அத்தையே அப்படி தான் பேசும், எங்கள் சித்தியே அப்படியே பேசும் அப்படிங்கிற அந்த கேரக்டர்கள் ஒவ்வொன்றும் பேசும். எல்லா கேரக்டர்களும் மரபை மீறாதவர்களாக, பெண்மையின் அத்தனை குணங்களாக வைத்து கொண்டு இருந்தால் கூட சுயமரியாதையை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கான மரியாதை அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கட்டும். இதை நம்ம 16 வயதுலேயே சிங்கிள் மதராக இருந்த குருவம்மாலேருந்து அந்த காந்திமதி அம்மாவை அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருப்பார். அந்த காந்திமதியை பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். மண்வாசனையில் ஒரு காந்திமதியை பார்க்குறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி வடிவுக்கரசிம்மா அவங்கள பார்த்தீங்கன்னா சிவப்பு ரோஜாக்கள் அப்படி ஒரு ஸ்டன்னிங்காக ஒன்று காமிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் மரியாதையில் கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுநெல்லு புதுநாத்து, இப்படி அவங்கள எந்தெந்த மாதிரி எல்லாம் அவர் பெண் கதாபாத்திரங்களை உருவாக்கி வச்சுருக்காரு. அந்த கதாபாத்திரங்கள்லாம் என்ன அழகாக நம்ம மனசில் நின்று இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய பெண் கதாபாத்திரங்கள் பார்க்கும்போதுன்னா அவங்க முதல்ல அமைதியாக சாதாரணமாக வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க எடுக்கிற அந்த விஸ்வரூபம்னு சொல்லுவாங்கல்ல, விருமாயி கிழக்கு சீமையிலாம் அமைதியான ஒரு அடக்கமான ஒரு பொண்ணு தான். ஆனால் தன்னுடைய அண்ணனுக்கு ஒன்று வரும் பொழுது, நான் செத்தா கூட என் அண்ணனுடைய தங்கச்சியாக தான் சாவேனே தவிர ஓம் பொண்டாட்டியாக சாக மாட்டேன்னு அது பண்ணுறதா இருக்கட்டும். புதுமை பெண்ணில் அவர் எப்போ நம்மளை பார்ப்பார், எப்போ வீட்டுக்கு வருவான்னு காத்துட்டு இருந்தவங்க, உன்னுடைய குழந்தை நான் தகப்பன் இல்லைன்னு எனக்கு சந்தேகம் வருதுங்கும்போது அந்த ஒரு ஆவேசமாக இருக்கட்டும். இப்படி ஒவ்வொரு படங்கள்லையுமே அதே மாதிரி வேதம் புதிதில் சரிதாவுடைய, எனக்கு வேதம் புதிதில் பேச்சு பற்றி ரொம்ப சொல்லி ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரு. எப்பவும் ஒரு குழந்தை வீட்டுக்கு வராங்க, இல்லை ஒரு ஆண் யாராக இருந்தாலும், யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வரும்போது முதல்ல அவங்க வயிற்றை பற்றி கவலைப்படுறது பெண்ணாக தான் இருப்பாள். இரண்டாவது சாதி அடுக்கு முறையில் சமையல் அறை ரொம்ப ஒரு முக்கியமான பங்கை வகிக்குது. அந்த பையன் வரும்போது அந்த பையனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீட்டை முதல்ல உருவாக்குறது பேச்சியாக தான் இருப்பாள். அதே மாதிரி அவளை கொண்டு போய் படிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போவாள். அந்த படிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே அவங்களுக்கு மறுத்துடுவாங்க. மறுத்தானே வா நான் பார்த்துக்கிறேன். அதை இவர் இந்த கேரக்டரே பண்ணிக்கலாம், பாலுதேவர் கேரக்டரையே வச்சு கூட அவங்க பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த பேச்சு கேரக்டருக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் இருக்குது. அதே மாதிரி வைதேகி திரும்பி வந்த உடனே முதல்ல பேச்சு தான் சொல்வாள்.
நீ வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க வேண்டியவ, இன்னைக்கு நீ மகளாக இருந்துட்டு போ. அந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சாதாரண பொண்ணு தான், கிராமத்து பெண்ணு தான், அவள் சமைச்சிட்டு தான் இருப்பா, அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னா. ஆனால் அந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு துணிவோட இந்த சாதியை துறக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவள் கையில் எடுக்கிறது. அதே மாதிரி அலைகள் ஓய்வதில் சில்க் ஸ்மிதா கேரக்டர். சில்க் ஸ்மிதா எவ்வளோ பெரிய கனவு கண்ணி, அவங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த கணவனோட இதை பார்த்த உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி ராதாவுக்கு துணை நிற்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்க. எனக்கு அந்த அலைகள் ஓய்வதில் சொன்னதுனால எனக்கு ஒன்று சொல்ல தோணும். ஏன் சில்க் ஸ்மிதாவை அந்த கதாபாத்திரத்துக்கு வச்சாரு அப்படின்னா, அவங்க தியாகராஜனுக்கு மட்டும் சொல்லலை அந்த பதிலை, ஒட்டுமொத்த தமிழ் ஆடியன்ஸ்க்கும் சொல்கிறாங்க. அது என்ன அர்த்தம்னா, நீ வந்து உன்னுடைய மனைவி இருக்கும் பொழுது என்னை ஏன் நான் கனவு கண்ணியா நினைக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி மாதிரி தான் அது இருக்கும் அவங்க ஒவ்வொன்றையும் கேட்கும்போது. அதே மாதிரி ஒன்று அந்த வேதம் புதிதில் எனக்கு அந்த அம்மா கேரக்டர் சொன்னீங்களா, சரிகா அவங்களுடைய பேச்சு கேரக்டர், அவங்களுக்கு மாமியார் இருப்பாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் 2 சமையல் எதுக்கு, இன்னையோட அசைவம் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போவாங்க. அவர் உடனே சரின்னு சொல்லுவார். நீங்கள் சொன்ன மாதிரி சமையலறையில் முடிவெடுக்கிற அந்த அதிகாரம் இருக்குதுல்ல, அந்த அதிகாரத்தை வீட்டோட அதிகாரமாக மாற்றுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே நம்ம பேசினோம்ல, அது வந்து வெவ்வேறு டைமென்ஷன் இருக்கும்ல அந்த கதாபாத்திரங்கள். அவர் நிறைய பேரை வந்து உருவாக்கி இருக்கிறார், நிறைய பேரை உள்ள கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ராதாலேருந்து ஆரம்பித்து ரஞ்சிதா, ரேவதி, எல்லாரையுமே நிறைய பேர் அவர் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அவரே வந்து நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாரு.